இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML. ஓகேவா? இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம். என்ன வீடியோனா, இப்போது HTMLனா என்ன, அதாவது அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது சேவ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இப்போது அந்த HTML வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, டேகுன்னு ஒன்று சொல்லியிருப்பேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கலைன்னா மேலே கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த இது புரியும் ஈஸியாக. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTMLக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஷேர் பண்ணி விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதனால் யூஸ் ஆகட்டும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோமா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTMLனா ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு HTML டாக்குமெண்ட்டு இப்படி தான் இருக்கணும், அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு சின்டாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ அதில் வந்து என்னென்ன டேகெல்லாம் இருக்குன்னா, ஓப்பன் HTML, க்ளோஸ் HTMLனு இருக்குது. நம்ம டேக் பார்க்க மாதிரியே சொல்லியிருப்போம். ஒரு ஓப்பன் டேக் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து க்ளோஸ் டேக் இருக்கணும். ஆனால் சில டேக்ஸ்க்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்காது, ஆனால் ஓப்பன் மட்டும் இருக்கும். ஓகேவா? ஓப்பன் மட்டும் இருக்கும், க்ளோஸ் வந்து இருக்காது. ஓகேவா? இப்போ வந்து HTML பொறுத்தளவு ஓப்பன் HTML, க்ளோஸ் HTML ஒரு டேக் சின்டாக்ஸில். அதுக்கு அடுத்தது ஹெட்டு, க்ளோஸ் ஹெட்டு, ஓப்பன் ஹெட்டு, க்ளோஸ் ஹெட்டு. அதுக்கு அடுத்தது ஓப்பன் டைட்டில், க்ளோஸ் டைட்டில். இதோட மொத்தம் 3 டேக் சொல்லியிருக்கு. என்னென்னா ஓப்பன் HTML, க்ளோஸ் HTML, ஓப்பன் ஹெட்டு, க்ளோஸ் ஹெட்டு, ஓப்பன் டைட்டில், க்ளோஸ் டைட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா ஓப்பன் பாடி, க்ளோஸ் பாடி. அதாவது அந்த இதெல்லாம் என்ன மீனிங் நான் சொல்கிறேன். ஓப்பன் பாடி, க்ளோஸ் பாடி. அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் எல்லாமே க்ளோசிங் இது எல்லாமே வந்துடும். ஓகேவா? அதாவது க்ளோஸ் HTML வரும். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் இத்தனை ஒரு 5 டேக் சொன்னேன்ல, 5 டேக்கில் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த டேக் எல்லாமே இருந்துச்சுன்னா அதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTMLோட ப்ராக்டிக்கல் நாலேஜை அவரை கூப்பிடுவோம் ஒரு மந்திரம் போட்டு. மந்திரத்தை ப்ளே பண்ணுப்பா. இன்ட்ரோ சொல்லிட்டு போயிருப்பான். கரெக்டாக? இப்போது இன்ட்ரோவில் வந்து அவன் என்ன சொல்லியிருப்பான்னா டேக் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பான். கரெக்டாக? இப்போ அதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML ப்ராக்டிக்கலில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு விஷுவல் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதான் நேற்று நம்ம க்ரியேட் பண்ண HTML ஃபைல், அதாவது விடியல் HTML நேற்று நம்ம க்ரியேட் பண்ணோம். கரெக்டாக? இப்போ நான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTMLனால் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க போகிறேன். என்னன்னா, இந்த ஓப்பன் HTML, க்ளோஸ் HTML சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஓப்பன் HTML, க்ளோஸ் HTML, ஓப்பன் பாடி, க்ளோஸ் பாடி, ஓப்பன் ஹெட்டு, க்ளோஸ் ஹெட்டு, ஓப்பன் டைட்டில், க்ளோஸ் டைட்டில். இது எல்லாமே எதுக்கு வருதுன்னு நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக மீனிங்கோடு சொல்கிறேன், கேட்டுக்கோ. இப்போது இந்த ஓப்பன் HTMLங்கிறது இருக்கா, இந்த ஓப்பன் HTMLும் க்ளோஸ் HTMLக்குள்ளே தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிற வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த ஓப்பன் HTML, க்ளோஸ் HTMLக்குள்ளே தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஹெட் ஆஃப்னு இருக்கா, இந்த ஓப்பன் ஹெட் ஆஃப், க்ளோஸ் ஹெட் ஆஃப். இந்த ஓப்பன் ஹெட் ஆஃப், க்ளோஸ் ஹெட் ஆஃப்குள்ளே என்ன வரும்னா, நம்ம வெப்சைட் வந்து யாரால் க்ரியேட் பண்ணப்பட்டது, அதாவது இந்த வெப்சைட் வந்து யார் க்ரியேட் பண்ணா, அடுத்து இந்த வெப்சைட்டை வந்து யார் டெவலப் பண்ணா, இல்லைனா இந்த வெப்சைட் வந்து எப்போ க்ரியேட் பண்ணாங்க, அது மாதிரி வர இது. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டோட டைட்டில் என்ன, அதை மாதிரி வர்றது எல்லாமே இது வந்து ஓப்பன் ஹெட்டு, க்ளோஸ் ஹெட்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஓப்பன் பாடி, க்ளோஸ் பாடின்னு இருக்கா, இந்த ஓப்பன் பாடி, க்ளோஸ் பாடிக்குள்ளே தான் நம்ம வெப்சைட்டோட மெயின் கண்டென்ட் எல்லாமே வரும். மெயின் கண்டென்ட் இருக்கிற அந்த வெப்சைட்டில் ஹெட்டர் ஃபைல், அந்த மேலே இருக்கிற டைட்டிலை தவிர இருக்கிற எல்லா இதுவுமே இந்த ஓப்பன் பாடி, க்ளோஸ் பாடிக்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் HTML கொடுத்து நம்ம வெளில வந்துடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சப்ஸ்கிரைப் டு வீடியோக்கு பக்கத்தில் நான் டாட் வச்சுக்கிறேன். Ctrl+S கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைலை போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இந்த இது வந்துருச்சா, இதான் நம்மளோட ஃபைல், HTML ஃபைல். இப்போ வந்து இங்கே சப்ஸ்கிரைப் விடியல்னு மட்டும் இருந்துச்சு. இப்போ விடியலுக்கு பக்கத்தில் ஒரு டாட்டு. கரெக்டாக? இங்கே விடியலுக்கு பக்கத்தில் ஒரு டாட் வந்துருச்சு, நம்ம கிளிக் பண்ண டாட். ஓகேவா? இந்த யூடியூப்னு இருக்கா, எங்கே இருக்க அந்த ஃபைலில், இங்கே டைட்டிலில் இருக்கா யூடியூப்னு. இந்த யூடியூப் தான் இந்த வெப்சைட்டோட டைட்டில். ஓகே, இந்த வெப்சைட்டோட டைட்டில் வந்து யூடியூப். நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன்ல, இந்த HTML, ஓப்பன் HTML lang ஈக்குவல் டு ENனா ஒரு லாங்குவேஜ். அந்த HTML அந்த வெப்சைட் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்குமோ,
ஓகேவா? அந்த வெப்சைட் வந்து என்ன லாங்குவேஜில் இருக்கணும், அந்த லாங்குவேஜை சொல்கிறது வந்து இந்த இஎன். அதாவது இஎன்னா என்னென்னா இங்கிலீஷ். ஓகேவா? இப்போ என்னோடய வெப்சைட் வந்து நான் இங்கிலீஷில் டெவலப் பண்ணுறேன். இதே சில பேர்லாம் இருப்பாங்க, ஒரு கம்பெனி வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா மல்டி லாங்குவேஜாக இருக்கும். அப்போனா இந்த ஹெச்டிஎம்எல், ஓப்பன் ஹெச்டிஎம்எல் இருக்குல்ல, அந்த இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த இதில் வந்து ஒரு இஎன் கமா அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு லாங்குவேஜ் தேவைப்படுதோ அந்த லாங்குவேஜ், மல்டி லாங்குவேஜை வந்து கோட் பண்ணிடுவோம். அப்போனா இந்த வெப்சைட் வந்து மல்டி லெவல் வெப்சைட்டாக மாறிடும். மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிக்கும். இன்க்ளூடிங் நம்ம ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணோன்னா கூட இதை வந்து மல்டி லெவலில் இருக்கணும், இது வந்து ஒரு பெரிய கம்பெனியாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஓப்பன் ஹெச்டிஎம்எல்குள்ளே இருக்கிற எல்லா லாங்குவேஜும் நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஹெட்டர் ஃபைல் எங்கே யூஸ் ஆகுதுன்னா, அந்த இதுக்குள்ளே போய்ப்போம். இதான் டைட்டில்னு சொன்னேன்னா, இந்த டைட்டில், இந்த ஹெட்டர் ஃபைல் இதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஹெட்டர் ஃபைல் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? இந்த பாக்ஸ்க்குள்ளே, இந்த டேப் பாக்ஸ்க்குள்ளே தான் நம்மளோட ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. அதாவது வெப்சைட் டைட்டில் வந்து யூடியூப்னு இருக்கணும், இதை ஓப்பன் பண்ணால் இந்த பார்ட் தெரியணும், அதுக்கப்புறம் இது யாரால் க்ரியேட் பண்ணப்பட்டது, இந்த யூடியூப் இந்த ஹெச்டிஎம்எல்லோட ஃபைலோட நேம் தெரியணும். அது எல்லாமே இது பண்ணுறது இந்த இதுதான். அதாவது எது ஹெட்டர் ஃபைல் தான். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பாடி, க்ளோஸ் பாடி. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஓப்பன் பாடி, க்ளோஸ் பாடி ஒரு வெப்சைட்டோட கண்டென்ட், அதாவது இந்த இது இருக்கா, இந்த வெள்ளை கலர் என்னோட இதோட சேர்த்து இருக்கா, இந்த வெள்ளை கலர் இது, இந்த கண்டென்ட்டை வந்து டோட்டலாக கோட் பண்ணுறதுக்கான பிளேஸ் தான் வந்து இந்த பாடி, ஓப்பன் பாடி, க்ளோஸ் பாடி. புரியுதா? அவ்வளோனா ஸ்ட்ரக்சர்ஸ். இதுதான் வந்து ஹெச்டிஎம்எலோட ஸ்ட்ரக்சர். எனக்கு மேலே உள்ளவர் வந்து சொல்லிட்டு முடிச்சிட்டாரா? இப்போ வந்து அதுக்கு அடுத்த வீடியோ, இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ என்ன வரும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு, எப்படி ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் அந்த இதை வந்து சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது ஹெச்டிஎம்எல்னா என்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு. கரெக்டாக? இப்போது ஹெச்டிஎம்எல்குள்ளே நம்ம கொஞ்சம் டீப்பராக போக போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, டேக்னா என்னென்னு பார்க்க போகிறோம், ஆட்ரிபியூட்னா என்னென்னு பார்க்க போகிறோம், எலமெண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த மூணுமே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த டேகு, எலமெண்ட்டு, ஆட்ரிபியூட் எல்லாமே நாளைக்கு வர வீடியோவில் வந்துடும். ஸோ தட் ஸ்டே டியூன்ட். சப்போஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா நீங்கள் மெயிலுக்கெல்லாம் போக வேணாம், நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் மட்டும் அதை யூஸ் பண்ணாமல், அதாவது இந்த சேனல் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த சேனலே மெயினாக ஆரம்பித்தது. ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணணுக்காக தான் இந்த சேனலை மெயினாக ஆரம்பித்தது. ஓகே, நிற்காது, இதோட சீரீஸ் எல்லாமே தொடரும்.